முதுகெலும்பு. அதாவது டீம் இந்தியாவோட முதுகெலும்புனா இவங்க 2 பேர் தாங்க, ஜடேஜா, அஸ்வின். பால் எடுத்தா எப்போதுமே கலக்குவாங்க, நமக்கு தெரியும். பேட்டிங்லயும் என்ன பார்ட்னர்ஷிப், 150க்கு மேல ஒரு ரன் பார்ட்னர்ஷிப். ஜடேஜா அண்ட் அஸ்வின் பிட்வீன் த டூ ஆஃப் தெம், அவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி 10 டெஸ்ட் செஞ்சுரி. அஸ்வின் 6, ஜடேஜா 4, 49, 49 5 விக்கெட் ஹால்ஸ். 500+ விக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட்ல எடுத்தவங்க. அதுல 6 செஞ்சுரி அஸ்வினே அடிச்சிருக்காரு. இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் எவர் டெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு எடுத்தா நான் வந்து அஸ்வினோட ஓட்டு, என்னோட ஓட்டு அஸ்வின் தாங்க. இருந்தாலும் நான் சொல்லுவேன் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் அக்ராஸ் ஃபார்மேட்ஸ், டெஸ்ட், ஓடியே நான் எடுத்துக்கிறேன். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். நம்ம கெஸ்ட் பிரேதம் இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல் பிரேதம். கொஞ்சம் அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸா இருக்கீங்க. ஒரு டயத்துல நீங்க லஞ்ச் மேட்ச் பார்க்க போயிருந்தீங்க சேப்பாக்ல. லஞ்சுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கவலைக்குரிய நிலைமை தான், ஆனா இப்போ சிரிச்சிட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ் டு பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப் ரவிச்சந்திரன், அஸ்வின் மற்றும் ஜடேஜா கலக்கிட்டாங்க. அப்கோர்ஸ் நம்ம இந்த வீடியோல மெயினா பேச போறது அஸ்வினை பத்தி. அஸ்வின் தான் பெஸ்ட் ஆல்ரவுண்டரா, இந்தியால இருந்து வந்ததுல எப்போதுமே ஆல் டைம் கிரேட் ஆல்ரவுண்டரா அப்படின்னு நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க டீம் இந்தியா. ஒரு டைத்துல கவலைக்குரிய விஷயமா இருந்தது, ஆனா ஒரு டீசன்ட் ஸ்டார்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் கொடுத்தது யூஸ்ஃபுல்லா இருந்தது. பிரேதம் ஒரு ஹாஃப் செஞ்சுரி. இந்த இன்னிங்ஸ் ஜெய்ஸ்வாலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸ் பத்ரி. எதுக்கு சொல்றேன்னா வந்து இந்த மாதிரி பிச்சில் என்னால ஆட முடியும் அப்படின்னு காமிச்சாரு. அவர் காட்டின பேஷன்ஸ் தான் 140 வரைக்கும் வந்தது ஸ்கோர். ஏன்னா ஒரு எண்ட் அவர் பிடிச்சி வச்சாரு, மற்ற எண்ட்ல விக்கெட் ஃபுல் பரேட் மாதிரி போயிட்டு இருந்தது. பட் ஜெய்ஸ்வால் அப்புறம் பந்தோட ஒரு மினி பார்ட்னர்ஷிப். பட் ஜெய்ஸ்வால் ரொம்ப ரொம்ப பேஷண்ட் ஆடினாரு, எந்த பால விடமோ விட்டாரு. அண்ட் ஐ திங்க் இந்த இன்னிங்ஸ் அவருக்கு ஒரு பெரிய பெரிய பூஸ்ட கொடுக்கும். ஏன்னா நம்ம நிறைய மேட்சஸ் ஃபாரின் கண்டிஷன்ஸ்ல இருக்கு, ஆஸ்திரேலியால இருக்கு, இங்கிலாந்துல வரப்போகுது. ஸோ ஐ திங்க் இந்த இன்னிங்ஸ் வந்து ஜெய்ஸ்வால் த பிளேயரை டெஃபினட்டா இட் இஸ் மேக்கிங் ஆஃப் ஹிம். யா டெஃபினட்டா. நீங்க வந்து கிரவுண்ட்ல போய் மேட்ச் பாத்திருக்கீங்க. கண்டிஷன்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஏர்லி மார்னிங் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பாத்தீங்கன்னா மஷூத் நல்லா போட்டாரு. பங்களாதேஷ் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்ததா கிரவுண்ட்ல இருந்து பாத்தீங்க நீங்க? நல்ல பவுன்ஸ் இருந்தது பிச்சில். மஷூத் பியூட்டிஃபுல் லென்ஸ் போட்டார் பத்ரி. வாஸ் ஒன்லி அரௌண்ட் 133 134 தான் இருந்தது. பட் போட்டதெல்லாம் பியூட்டிஃபுல். உள்ள 2 பால், வெளில 2 பால் ரொம்ப நல்லா போட்டாரு. ரோஹித்துக்கு போட்ட பால் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. ஏன்னா ஒன்னு வந்து அம்பையர்ஸ் கால்ல மிஸ் ஆச்சு, உள்ள வந்தது. அதே ஆக்ஷன்ல ஒன்னு போட்டாரு, அது வெளில போச்சு. ரொம்ப நல்லா போட்டாரு. நம்ம ஷோல பேசினோம் பத்ரி, பங்களாதேஷ் போலிங் நல்லா இருக்கு, பாகிஸ்தான்ல போய் பாகிஸ்தான்ல அடிச்சாங்கன்னு. ஸோ நல்ல ஃபென்டாஸ்டிக் லென்ஸ், லைன் அண்ட் லென்ஸ் போட்டாங்க ஃபர்ஸ்ட் 3 hours. they were brilliant. 144 for 6 வரைக்கும் ரொம்ப நல்லா போட்டாங்க. அண்ட் நல்ல ஒரு எக்ஸிபிஷன் ஆஃப் சீம் போலிங். வெரி இம்ப்ரெசிவ். நம்ம சேனல் நம்ம சொல்லியிருந்தோம் பங்களாதேஷ் புஷ் ஓவரா இருக்காது, நீங்க சொல்லிருந்தீங்க ஸ்பெசிபிக்கா. ஸோ அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது. டெஃபினட்டா ஒரு நல்ல விஷயம். 144 for 6 அவ்வளவு ஈஸி நிலைமை கிடையாது. அங்கதாங்க 2 பேரும் நம்ம இதையும் சொல்லியிருந்தோம். முதுகெலும்பு, அதாவது டீம் இந்தியாவோட முதுகெலும்புனா இவங்க 2 பேர் தாங்க, ஜடேஜா, அஸ்வின். பால் எடுத்தா எப்போதுமே கலக்குவாங்க, நமக்கு தெரியும். பேட்டிங்லயும் என்ன பார்ட்னர்ஷிப், 150க்கு மேல ஒரு ரன் பார்ட்னர்ஷிப் திருப்பி எடுத்துட்டு வந்தது டீம் இந்தியாவை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நீங்க ஒரு டெஸ்ட் மேட்ச்ல டாஸ் வின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றீங்க அப்படிங்கும் போது பிரேதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் ஒரு 350+ ஸ்கோர் நீங்க போடுறதுன்றது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க இந்த டெஸ்ட் மேட்ச்ல. விக்கெட் பெட்டர் ஆயிட்டு வருது. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப் 2 பேரிடையும். எஸ்பெஷலி அஸ்வினை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம். என்னங்க அவரு என்ன நம்பர்ஸ் பிரேதம் கலக்குனாரு. நீங்க இருந்து பாத்தீங்க, ரசிச்சீங்களா அந்த நோக்க? அப்சல்யூட்லி பத்ரி. ஒரு மைனர் கரெக்ஷன், பங்களாதேஷ் ஆக்சுவலி டாஸ் வின் பண்ணி ஆட விட்டாங்க இந்தியாவை. சோ அவங்க மனசுல அந்த 140 6 விக்கெட் போது அவங்க நினைச்சிருப்பாங்க 170 180 அடிச்சா ஆஹா நம்ம டெசிஷன் டு பால் ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆனதுன்னு. இப்போ மொமெண்டம் ஃபுல்லா அஸ்வினும் ஜடேஜாவும் நம்ம பக்கம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அது அமேசிங். அஸ்வினோட ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ஒரு கிஃப்ட் ஆஃப் டைமிங் எப்பவுமே இருந்திருக்கு பத்ரி. அது நீங்க பாத்திருப்பீங்க க்ளோஸ் குவார்டர்ஸ், நீங்க அஸ்வினை பாத்திருக்கீங்க. எப்பவுமே அவருக்கு அந்த கிஃப்ட் ஆஃப் டைமிங் இருந்திருக்கு. பேட்டிங் ஹி மேக்ஸ் பேட்டிங் லுக் ஈஸி நோங்க கமெண்டேட்டர்ஸ். அது அஸ்வின் மனசுல அஸ்வின் விவிஎஸ் லக்ஷ்மன் மாதிரி ஆளுங்களை வச்சுதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஈஸியா இருந்தது அவர் ஆடுறது நேத்தி. அண்ட் ஜடேஜா மறக்காதீங்க, சூப்பர் சப்போர்ட். பட் அஸ்வினோட நம்பர்ஸ் எல்லாம் அது பார்த்தாலே. இன்னொன்னு அஸ்வின் சேப்பாக் ஒரு காதல் கதை. அது வந்து பயங்கரமா அந்த காதல் கதை இன்னமும் தொடங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஒரு சொல்லணும்னா இங்கிலாந்துக்கு எதிராக 2021 106 அடிச்சாருங்க சேப்பாக்லயே தான், கஷ்டமான ஒரு மேட்ச்ல. இந்த வாட்டியும் திருப்பி 101 நாட் அவுட். அப்போதைக்கு மார்னிங்ல அப்கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் விளையாட்டு இருக்காரு, எவ்வளவு அடிக்கிறாரு பார்ப்போம். பட் ஹேவிங் செட் தட்,
திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு டிஎன்பிஎல் இந்த வருஷம் சூப்பரா ஆடினாரு பிரேதம். சம பர்ஃபார்மன்சஸ் அதுலயும் கொடுத்தாரு. சோ அஸ்வின் சேப்பாக் காதல் கதை தொடருது. இதை தவிர கொஞ்சம் நம்பர்ஸ் சொல்றேன், ஸ்தம்பித்து வைக்கிற நம்பர்ஸ் பிரேதம். 500+ விக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட்ல எடுத்தவங்க 8 பேர் தான் 8 செஞ்சுரி தான் அடிச்சிருக்காங்க. ஓகே, 500+ செஞ்சுரி அடிச்சவங்க எடுத்தா மொத்தமா 8 செஞ்சுரி. அதுல 6 செஞ்சுரி அஸ்வினே அடிச்சிருக்காரு. அப்பனா பாத்துக்கங்க அவரோட நம்பர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதை தவிர ஃபர்ஸ்ட் எவர் கிரிக்கெட்டர் டு ஸ்கோர் 20+ 50+ ஸ்கோர்ஸ், 30+ 5 விக்கெட் ஹால்ஸ் எடுத்திருக்காருங்க ஹிஸ்டரி ஆஃப் கிரிக்கெட்ல. என்னங்க பிரேதம் நம்பர்ஸ், எக்ஸ்ட்ராடனரி நம்பர்ஸ் அஸ்வின் வச்சிருக்காரு. இதை விட ஜாஸ்தி நம்பர்ஸ் இருக்கும் பத்ரி, நமக்கு இவ்வளவுதான் டக்குன்னு வருது. பட் இது அஸ்வின் இன்னைக்கு நிறுத்தினா கூட இந்தியன் கிரிக்கெட் ஹால் ஆஃப் ஃபேம் இல்லைங்க, ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம்ல அவருக்கு இடம் டெஃபினட்டா இருக்கணும். இந்த மாதிரி நம்பர்ஸோட யூ ஷுட் பி வாக்கிங் இன் டு ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம். நான் உங்க ஷோல நிறைய வாட்டி சொல்லிருக்கேன், ஆஸ் இந்தியன்ஸ் நம்ம அஸ்வின் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்றத, என்ன இந்தியால விக்கெட் எடுக்கிறது என்ன பெரிய விஷயம். எவ்வளவு பேர் இங்க எடுத்திருக்காங்க 500 விக்கெட் இந்தியால, எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கும்ப்ளே ஒண்டி தான். அது சொல்றது ஈஸிங்க. அஸ்வின் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு மான்யூமெண்டல் கிரிக்கெட்டர், ஆல் டைம் கிரேட். எனி இந்தியன் ஆல் டைம் டெஸ்ட் 11 நீங்க எடுங்க, அதுல அஸ்வின் டெஃபினட்டா 11ல இருப்பாருங்க, அதுல டவுட்டே கிடையாது. நான் ரொம்ப ரொம்ப பெரிய அஸ்வினோட ஃபேனு. அண்ட் நீங்க ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க, அவர் எவ்வளவு தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம்னு பாக்குறாருன்னா, ஒரு இன்டர்வியூ படிச்சேன்னா அதுல அவர் சொல்றாரு, ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் ஏரியாஸ்ல நான் ரன் அடிக்கல, சோ நான் அதை இம்ப்ரூவ் பண்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த வருஷம் டிஎன்பிஎல் போனேன், பிராக்டிஸுக்கும் போனேன்னு. அதை வச்சு டிஎன்பிஎல் அவர் ஸ்ட்ரைக் ரேட் 150ங்க இந்த வாட்டி. சோ நேத்து அவர் செஞ்சுரி அடிச்சது அந்த 90 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருக்காரு. சோ எப்பவுமே நான் இம்ப்ரூவ் பண்ணணும், எப்பவுமே இம்ப்ரூவ் ஆகணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல ஆடுற ஒரு கிரிக்கெட்டர் அஸ்வின். அது ப்ரூவ் பண்றாரு டே இன் அண்ட் டே அவுட். அமேசிங். வார்த்தைகள் கிடையாது அவரை பத்தி, அவரை பாராட்ட வார்த்தைகள். சரி, நான் இங்க ஜஸ்ட் ஒரு போடுறேன், நம்ம டிபேட்ல இருக்கோம், இது நீங்க டிபேட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஒரு கருத்தை, இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் எவர் டெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு எடுத்தா நான் வந்து அஸ்வினோட ஓட்டுது. என்னோட ஓட்டு அஸ்வின் தாங்க. ஐ திங்க், ஏன்னா நான் அவர் க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பாத்திருக்கேன். அவரு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாதிரி, அவரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்சஸ் கிரியேட் பண்ண மாதிரி, மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கின மாதிரி நான் வேற யாரும் கிரிக்கெட்டர் பார்த்தது இல்ல. சோ மை வோட் இஸ் ஃபார் அஸ்வின். வாட் ஆர் யூ கோயிங் தேர்? நீங்க டிபேட் பண்ணீங்கன்னு தோணுது. 10 மேன் ஆஃப் த சீரிஸ் பத்ரி, 1 இல்ல 2 இல்ல 10 மேன் ஆஃப் த சீரிஸ். ஐ திங்க் முரளி ஒருண்டி தான் அதை விட ஜாஸ்தி எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க உங்க வேர்டை யூஸ் பண்ண ஸ்தம்பித்து போக வேண்டியதுதான், அதுல டவுட்டே கிடையாது. இருந்தாலும் நான் சொல்லுவேன், இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் அக்ராஸ் ஃபார்மேட்ஸ், டெஸ்ட் ஓடிஐ நான் எடுத்துக்கிறேன். அது பிகாஸ் கபில் தேவ் பிளேட் ஓடிஐஸ் ஆல்சோ. நான் கபில் தேவை தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்னா கபில் தேவ், அதுல டவுட்டே கிடையாது. கபில் தேவ் வந்து he could walk into the team as a batsman. நீங்க ஏதாவது ஸ்பெசிபிக்கலி உங்களுக்கு கபில் தேவ் பிடிக்கும் அப்படின்னு மீறி வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கா நீங்க கபில் தேவ் செலக்ட் பண்ண? கம்ப்ளீட் பேக்கேஜ் பத்ரி. கபில் வந்து நீங்க he could walk into the team, ஒரு பேட்ஸ்மேனா ஆடலாம். ஒரு பியூரா நான் ஒரு ஓவரும் போடல இன்னைக்கு, நான் வெறும் பேட்டிங் ஆடுறேன்னா ஆடலாம், நான் வெறும் போலிங் தான் போடுறேன்னா போடலாம். சோ he could walk in. ஒரு ஸ்கில் வச்சு உள்ள போற கேப்பபிலிட்டி கபில் தேவ் இருந்து. அண்ட் அவரை மாதிரி ஒரு கிரேஸ்ஃபுல் ஃபீல்டர் பாத்துருக்கவே முடியாது. சோ சேஃப். நீங்க ஜடேஜா சொல்றீங்க, கபில் அதே மாதிரி தான். சோ அத்லெட்டிக், சோ கிரேஸ்ஃபுல், சேஃப் as ஹவுஸ். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் 24 இயர்ஸ்ல வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்திருக்காருங்க. அதுதான் கிரிக்கெட்டே ரெவல்யூஷனைஸ் பண்ணிச்சு இந்தியால. சோ நம்ம சில சமயம் சொல்லும் போது பழச மறக்க கூடாது. அஸ்வின் வேற 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 லெவல், கபில் தேவ் வேற லெவல், அதுல டவுட்டே கிடையாது. சோ நீங்க கிரேட்டஸ்ட்னு பட்டம் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் அப்படி ஒரு போட்டோ பினிஷ்ல கபில் தேவ் முன்னாடி போவாரு. உங்க ஓட்டு கபிலுக்கு, பட் ஏன் ஓட்டு அஸ்வினுக்கு. இந்த டைம்ல நம்ம ஜடேஜாவோட கான்ட்ரிபியூஷன் மறக்க கூடாது பிரேதம். செம்மையா ஆட்டார், 86 அவுட் ஆயிட்டாரு மார்னிங்ல. பட் பார்ட்னர்ஷிப் 150+ ரன் பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் அஸ்வின் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, ஜடேஜா தான் என்ன மோட்டிவேட் பண்ணாரு, நான் வந்து ஃபிட்னஸ்ல ஒரு மாதிரி டயர்ட் ஆகும் போது ஜடேஜா தான் என்ன மோட்டிவேட் பண்ணி விளாடு அப்படின்னு ஊக்கத்துவம் கொடுத்தாரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ ஜடேஜாவோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்ல. நீங்க நிறைய நம்பர்ஸ் சொன்னீங்க பத்ரி, நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஜடேஜா அண்ட் அஸ்வின், பிட்வீன் த டூ ஆஃப் தெம், அவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி 10 டெஸ்ட் செஞ்சுரி. அஸ்வின் 6, ஜடேஜா 4, 49, 49 5 விக்கெட் ஹால்ஸ். அவங்க 2 பேரும் 10 டெஸ்ட் செஞ்சுரி. அந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும்போது இந்தியா 2012ல இருந்து யாரும் அடிச்சது இல்லைன்னு மூல காரணம் இவங்க 2 பேரும் தான். முதுகெலும்பு நம்ம சொல்றோம். எதனால? 49 5 விக்கெட் ஹால்ஸ் கம்பைன்டு அவங்க 2 பேருக்குள்ள 10 டெஸ்ட் ஹண்ட்ரட்ஸ். அந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஒரு டீம் அடிக்கிறது. அமேசிங் நம்பர்ஸ். அவங்க 2 பேரோட இம்பார்ட்டன்ஸ், மகத்துவம் உங்களுக்கு எப்ப புரியும் தெரியுமா? அவங்க விளையாடுறத நிறுத்தினாதான் உங்களுக்கு தெரியும். அண்ட் அந்த வாய்டு 7 and 8ல இவங்க வராங்க.
நீங்க வந்து நேத்தியே பாத்தீங்கன்னா 140 for 6 ஆஹா 170 180 எடுத்துடலாம்டா பாட கட்டலாமான்னு இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நினைச்சிருப்பான். வெயிட் பண்ணு ராஜா நாங்க இருக்கோம் அப்படின்னு 2 பேரும் ஆடினாங்க 3 மணி நேரம். அமேசிங். பிரில்லியன்ட். நீங்க சொன்ன மாதிரி இவங்க 2 பேர் வந்து வளரப்போ தான் இவங்க எவ்வளவு பெரிய ஒரு ஜாம்பவான் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்றது இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு தெரியும் நினைக்கிறேன். பட் இந்த டெஸ்ட் மேட்ச் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வெல் பிளேஸ்ட் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி யூஸ்வலி சேப்பாக்ல டெஸ்ட் மேட்ச் 350+ நீங்க அடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கப்புறமா ஆப்போசிஷனுக்கு. ஏன்னா ப்ராப்ளி நீங்க லாஸ்ட் வேற விளாடணும். இப்பதான் பங்களாதேஷ்க்கு தோணும் ஐயோ டாஸ் ஜெயிச்சு நம்ம பேட்டிங்கே வேற எடுத்துக்கலாமா திருப்பி இப்ப கடைசியில வேற விளாடணும். இந்த 2 ஸ்பின்னர்ஸ் இவங்க வேற பயங்கரமா போடுவானுங்களே விக்கெட் திரும்பும். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. சோ இந்தியா டிரைவர் சீட் அப்படின்னு சொல்லலாமா? அதை நினைச்சுதான் எடுத்திருப்பாங்க பத்ரி, போலிங் எடுத்திருப்பாங்க. பிகாஸ் அந்த கண்டிஷன்ஸ் நேத்து சென்னை மாதிரியே இருக்கல, பயங்கர கிளவுடியா இருந்தது. ஒரு மான்செஸ்டர்ல மேட்ச் பாக்குற மாதிரி இருந்தது, பயங்கர கிளவுடியா இருந்தது, பால் பவுன்ஸ் ஆயிருந்தது, ஸ்விங் ஆயிருந்தது. அண்ட் போலிங் அவங்க சூப்பரா போட்டாங்க. 144 for 6. அவங்க 180 190க்கு டீல க்ளோஸ் பண்றாங்கன்னா அந்த டிசிஷன் டு போல் ஃபர்ஸ்ட் 100% கரெக்ட் தான். இப்பவுமே நான் சொல்றேன் அவங்க டிசிஷன் டு போல் ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான். நடுவுல கொஞ்சம் ஒரு க்ளோஸ் கேச்சஸ் எல்லாம் வைக்கல அஸ்வினுக்கும் ஜடேஜாக்கும். அவங்க வந்த உடனே மொமெண்டம் கம்ப்ளீட்டா பங்களாதேஷ் பக்கம் இருந்த மொமெண்டம் கம்ப்ளீட்டா இந்தியா அந்த பக்கம் எடுத்தும் போயிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம் பங்களாதேஷ்க்கு அந்த பொசிஷன்ல இருந்து திரும்ப வரதுக்குன்னு நான் நினைக்கிறேன். மொமெண்டம் கம்ப்ளீட்டா இந்தியா பக்கம் மாறியாச்சு. பொறுத்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்தியா ஃபேவர்ல தான் இந்த டெஸ்ட் மேட்ச் இருக்கு. So thank you Pratham for coming on Cricket with Badri. Thank you. கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். Thank you guys. See you soon. Bye.